இன்னதான் வரானா அப்ப போட்டு இன்னைக்கு அடி அடிக்கிறோம் தான் போடுங்க தம்பி. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க தம்பி? 2 பந்து போட்டாச்சு. 2 பால் போட்டீங்களா? ஆமா. ப்ரோ என்னடா அது? பாருங்க, அடுத்த பாலும் போட்டேன். அடுத்த பால் போட்டியா? யோ என்ன அது இவ்வளவு ஸ்பீடா போடுற? நான் எங்க ஸ்பீடா போட்டேன்? 150 160 தானே போட்டேன். 150 160 தான் போட்டியா? யோ அம்பையர் என்னையா ஸ்பின்னர்னு சொன்ன ஓபனிங்ல வந்து பேஸ் பவுலிங் போட்டுட்டு இருக்கா? ஆனா அப்பப்ப கொஞ்சம் ஸ்பின்னும் போடுவேன், நடுவுல கொஞ்சம் நின்னும் போடுவேன். நின்னும் போடுவியா? நீ போறா நீ போற. அப்படி இப்ப ரெடி ஆயிட்டேன்டா நானு. எப்படி காலு கீழே தானே போடுவேன். போடு காலு கீழயா? இங்க மூஞ்சி போறேன். 190. என்னடா இது மூஞ்சுக்கு போடுற? இப்படி பந்து போறதால நான் ஸ்பெஷலிஸ்ட். ஒன்னு அடிக்கணும்னா ஓரத்தை வச்சு முடிக்கிறேன்டா. என்ன அடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும்டா. வர சொல்றா. ஆல்ரெடி பிறந்துட்டான்டா. எப்படா இருக்கா? நல்லா இருக்கியா? ஆமா. பட்டுமா? போடு எதுக்கு அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க? எதுக்கு அடிக்கிறேனா? 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கா? உனக்கு மட்டும் அப்பா ரிமோட் கார் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு ரிமோட் கார் வாங்கியே கொடுக்கல. அதை விளையாட கூட நீ கொடுக்கலடா என்கிட்ட. நல்ல ஞாபகம் இருக்கு. போடா இன்னொரு 6 அடி போடு. ஏன்டா 6ஆம் கிளாஸ்ல நடந்த ஞாபகம் வச்சுட்டாடா இங்க வந்து 6 அடிச்சிட்டு இருக்க? இப்படிதான்டா. அதான் நல்லா சம்பாதிச்சு சொந்த காரே வாங்கிட்டியா? அப்புறம் எதுக்கு ரிமோட் கார்ல என்ன நின்னுட்டு இருக்க? ரிமோட் காரோட அருமை உனக்கு தெரியுமாடா? 90s கிட் எனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும்டா. போடா பால் போடு. டேய் இதுக்கு மேல அடிச்சிட்டே நினைச்சீங்க அண்ணன் தம்பி பேசி வச்சு மேட்ச் பிக்சிங் பண்ணிட்டானுங்க சொல்றானுங்கடா. அதெல்லாம் போதும்டா, அடிக்காதடா. என்னன்னா வேற ஆயிட்ட. சரி ஓகே, நான் வந்து இன்னொருத்தன் ஓவர்ல அவுட் ஆகிக்கிறேன். அடுத்து ஒரு 3 பேர் இருப்பானுங்க. அவனை நீ வேணா அவுட் ஆகிக்க. மாட்டினானுங்க பொம்பரட்ட மண்டைய பாத்துக்கோனா. ஆனா அந்த ரிமோட் கார் மறக்கவே மாட்டேன். மறக்கவே மாட்டேன்டா. போட்டு அட கோலி ப்ரோ. வணக்கம் தம்பி. ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆன பேர்ல எங்க ஐபிஎல் அடிக்கிறாங்க, இவர் மட்டும் எங்க அடிப்பாரு? யாரு போடுறா? போல்ட். போல்ட் இன்னைக்கு கழட்டிடுறான் பாரு. போடுறா. என்ன போல்ட் ஓவர்ல 6-4 அடிச்சிட்டு இருக்கீங்க? இது வேலைக்கு ஆகாது. டேய் தீபக் சாரு வந்து போடுறா. என்ன சாரு? தீபக் சாரு. இன்னைக்கு அடிக்கிறதெல்லாம் சாரு தான்டா. போடுறா. சாதா சாரு இல்லடா, கரும்பு சாரு. சாரு அங்க பாரு, இங்க ஒரு சாரு. இங்க பாரு சாரன் கேளியே. இங்க ஒரு போரு. போ. அடுத்து வந்து பந்து போட போறது யார்கிட்ட வேணா கூடுறா? பும்ரா. என்ன பும்ரா ரொம்ப திமுறா? போ. என்னங்க அவர் அப்படியே கேஷுவலா திட்டுறீங்க? டேய் அவன் டெபியூ ஆனதுல இருந்து நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா. 6. என்னங்க பும்ரா ஓவர்ல 6 அடிக்கிறீங்க? டேய் ஷாட்னர், வில் ஜாக்சன் எல்லாரும் வந்து பந்து போடுங்கடா. என்ன பண்றாங்க பாப்போம். போடுங்க. ஏங்க அதான் 13,000 ரன்கள் அடிச்சிட்டீங்களா T20ல? இல்ல கேட்ச் கொடுங்க. கேட்ச் கொடுக்கணுமா? ஆமா தம்பி, அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நான் உள்ள வரும்போது தான் பார்த்தேன், எம்ஐ டீம் விளையாடுறோமே, 45 நம்பர் டி-ஷர்ட் எங்க அவன்? அவரா T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார்ல. ஆமா. அத கொஞ்ச நேரம் வெளியில உட்கார வச்சிருக்கோம். ஏய் யார கேட்டா அவன வெளிய உட்கார வச்சிருக்கீங்க? கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? அவன் எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமாடா? இப்போ என்ன உங்களுக்கு கேட்ச் தான கொடுக்கணும்? ஆமா. இருடா, என் ஃப்ரெண்ட் கிட்டே நான் கேட்ச் கொடுக்கறேன்டா. என்ன பாப்பா அப்படி? என்னங்க பந்தத்துக்கு வெளிய அடிக்கிறீங்க? அவன் வெளிய உட்கார்ந்திருக்கான்ல, அத வெளியில கேட்ச் கொடுக்கறேன். போடா. என்ன பண்ற பாருங்க. போடு இந்த குடி. என்னங்க மறுபடியும் வெளிய அடிக்கிறீங்க? போதுங்க, அடிக்க வேணாங்க. போதுங்க, ஒரு 2 தானே இறங்கணும். இறங்கணும் பாருங்க. இம்பாக்ட் பிளேயர். ஏங்க உள்ள வாங்க. இங்க பாருங்க, அவரை கூட்டு வந்துட்டேன். போதும், இப்பயாச்சும் அவுட் ஆகுங்க. நல்லா இருக்கியா? என் ஃப்ரெண்ட் வெளியவே போக கூடாது இனிமேல. இந்த நம்பிதான் அவுட் ஆகும். அவுட். அங்க பாரு இன்னொன்னு, அவன் அடிக்கலன்னு அவனை திட்டிட்டுலாம் இருக்க கூடாது, சரியா? அவன் நேரம் வரும்போது அவன் அடிப்பான். அவனுக்கு பதிலா இப்ப நான் அடிச்சு கொடுத்துருக்கேன் அவனுக்காக. ஆனா ஒரு விஷயம், நீங்க ஓப்பனிங்ல பந்து போடுறப்ப உடனே ஒரு விக்கெட் எடுத்துக்கணும், ஒரு ஆளை இறக்கிட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டானே. மாப்பிள தைரியமா விளாடுறா, ஜாலியா விளாடுறான். அட்ரா. என்னடா ஒன்னே நீ அடிச்சுக்கிற? பாலாடுறா. டீம்ல வந்து விராட் கோலி அடிச்சிருக்காரு, அதுக்காகவே இன்னைக்கு நான் அடிக்கிறேன்டா. அந்த ரஜத் பட்டிதர், ஜித்தேஷ் சர்மா அடிச்சிருக்கானுங்களா? நானும் இன்னைக்கு அடிக்கிறேன். நேத்து வந்த பசங்க நேத்து வந்தானுங்களா? டேய் அவன் ரொம்ப நாளா மேட்ச் ஆடி பாத்துறா, அவுட் ஆயிராத. டேய் நீ என்ன ரிட்டையர்ட் அவுட் ஆகிடாதடா. போதும், நான் அடிக்கிறேன். எவ்வளவு அடிக்கணும்? 30 ரன் அடிக்கணும்டா. என்னால முடியலடா. அவுட் ஆக போறோம். நானும் அவுட் ஆயிடுறேன். வேற எவனாவது அடிப்பா. டேய் ஏன்டா அவுட் ஆகன? 15 ரன் தான நான் அடிச்சிருக்கலாமேடா. அதே 15 ரன் தானே நீ அடிச்சிருக்கலாம்டா. டேய் நீ 15 ரன் நீ தானடா அடிச்சிருக்கணும். நீ தான்டா கேப்டன். நீ தான்டா 15 ரன். நான் கேப்டன்னால விக்கெட் எடுத்துக்கலாம். யோ அடிக்கு, நீ தான் அடிச்சிருக்கணும். என்ன ப்ரோ, என்ன பிரச்சனை? லீவ்லெஸ்லாம் இறக்கி விட்டுருக்கீங்க. பார்வெஸ்ட் வந்திருக்கீங்களா? ஸ்கைன்னு மாறணும்ல, அதுக்காக. ஸ்கைனா பறங்க. ஸ்கைனா எப்படி பறக்கும்? பேட் தான் ஸ்கைல பறக்கும். அது ஹார்திக் பாண்டியா இருக்காருலங்க, ஆமா. அவர் அந்த 15 ரன் அடிச்சிருந்தாருன்னா ஈஸியா ஜெயிச்சிருந்திருக்கலாம்ல. 15 ரன்னுக்கு ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க?
அவன் ஒரு 7.5 நீ ஒரு 7.5 அடிச்சிருந்தா 15 ரன் வந்துடும். நியாயப்படி அந்த 15 ரன் நீ தான் அடிச்சு இருந்திருக்கணும். 25 பாலுக்கு 26ன்னு ஓடி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கடா T20ல வந்து. ஏன்டா இப்படி பண்ற? வெற்றி தோல்விலாம் வீரனுக்கு சகஜம்தான், புரியுதா? இன்னைக்கு தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான். நாளைக்கு நமக்கு மேட்சே இல்லையடா. நாளைக்கு வேற எவனுக்கும் மேட்ச் இருக்குல்ல, ஆமா. அதுல எவனாவது ஜெயிப்பான். வாங்க அதை போய் வேடிக்கை பாருங்க. அப்ப கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம்ல. அதெல்லாம் ஜெயிக்க மாட்டோம். அது எப்படி ஜெயிப்போம்? டேய் T20 கேப்டன் உன்கிட்ட ஒண்ணே கேக்குறேன். சொல்லுங்க. தயவு செஞ்சு அடிடா. அப்படி இந்த ஓடிஐ கேப்டன் இருக்காருல்ல, அவரையும் கொஞ்சம் ஏதாவது அடிக்க சொல்றா. அடிக்கவே மாட்டீங்க ஆளுக்கு.